அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் அர்-ரஹீம் ஹஜ் சர்வீஸின் தாயிஃப் ஜியாரத்தின் ஒரு பகுதியாக நாம் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்திலே நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடம் பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பில்டிங் மாதிரி. அந்த இடம் தான் ஹுதைபியா இருந்த இடம். ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் வந்துட்டு பட்டு போனதுனால ஒரு அடையாளத்திற்காக வேண்டி அந்த பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த பில்டிங் தான் ஹுதைபியா நடந்த இடம். அதை பத்தின ஒரு டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். அல்ஹம்துலில்லாஹ். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஉனக தஹத ஷஜரா. இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம். என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 6ல, அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சு போனதுக்கு பின்னால, எத்தனாவது ஹிஜ்ரி? ஹிஜ்ரி 6வது ஹிஜ்ரியில ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, மதீனால இருக்காங்க, மக்கா விட்டுட்டு மக்கா விருத்து எல்லாம் வந்துட்டாங்க, சஹாபாக்கள்லாம் மதீனால இருக்காங்க, கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, தவாப் செய்யற மாதிரி, காபத்துல்லாவை தவாப் செய்யற மாதிரி, அதே போல சாய் செய்யற மாதிரி கனவு கண்டாங்க. கனவு கண்டதுமே சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் நபியுடைய கனவு என்ன, அது வஹி தான், அல்லாஹ்வுடைய பொறுத்திருந்து வரக்கூடிய வஹி, நபியுடைய கனவு. அதனால சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டு ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டு வராங்க. எங்க? மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வராங்க. இந்த செய்தி காஃபிர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன, முகமது என்ன செய்யறாரு, எல்லாரையும் அழைச்சிட்டு வராரு, சஹாபாக்கள் அழைச்சிட்டு வராரு, அவன் எந்த நோக்கத்துக்கு வராருன்னு தெரியல, நாம இங்க தயாராகும்னு சொல்லிட்டு காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்ன செய்யறாங்க, போருக்கு தயாராகும். இவர் முகமது போருக்கு தான் வராருன்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, போருக்கு தயாராவது போல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காஃபிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, மீட்டிங் போட்டு பேசுறாங்க. நாம என்ன செய்ய போறோம், இந்த போருக்கு போறோம்னு சொல்லிட்டு காஃபிர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வராங்க? உம்ரா செய்வதற்காண்டி வராங்க. மக்கால இருந்து மதீனால இருந்து வராங்க. வந்துட்டு இந்த இடத்துல தங்குறாங்க. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தங்குறாங்க. தங்கிய உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரிஞ்சிருச்சு. காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி போர் தவறா நினைச்சுக்கொண்டு நம்ம போர் செய்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சஹாபி அனுப்புறாங்க மக்காவிற்கு சஹாபி அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நாங்க இந்த மாதிரி போருக்குலாம் வரல, உம்ரா செய்வதற்கான வந்திருக்கோம், எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவரு என்ன செய்யறாரு, போய் கேட்டுட்டு வராரு. காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, தன்னுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அனுப்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காண்டி அனுப்புறாங்க. காஃபிர்கள்ட்ட நடந்து போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்போ காஃபிர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஓ உஸ்மானே, உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், நீங்க தவா செஞ்சுக்கீங்க, சாய் செஞ்சுக்கீங்க, உம்ரா செஞ்சுக்கீங்க, ஆனா முகமதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் இங்கே வந்து தவா செய்யாமல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க என்ன செய்யறாங்க, முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, போயிட்டு வரதுக்குள்ள இவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உஸ்மான் கொல்லப்பட்டார் செய்தி வருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தூதுவரா போயிருக்காங்க. தூதுவரை கொல்வது என்ன செய்யும், இஸ்லாத்துல போருக்கு சமம், போர் அறிவிப்பு செய்யற மாதிரி. என்ன செய்யறாங்க, உஸ்மான் கொல்லப்பட்டார் செய்து வந்த உடனே ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மரத்தடியில வைத்து ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஉனக தஹத ஷஜரா. லகத் ரலியல்லாஹு, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பொருந்தி கொண்டான், மூமின்களிடத்திலிருந்து பொருந்தி கொண்டான். அவங்க என்ன எது தெரியுமா, ஒப்பந்தம் செய்தார்களே அதை பொருந்தி கொண்டான். என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்க, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டினாங்க. இது யாருடைய கை? இது உஸ்மானுடைய கை. உஸ்மான் இப்போது கொல்லப்பட்டு விட்டார். உஸ்மானுடைய கை இது என்னுடைய கை. நான் உஸ்மானுக்காக வேண்டி பைஅத் செய்கின்றேன், உடன்படிக்கை செய்கின்றேன். உஸ்மான் என்னன்னு சொன்னா, நான் என்ன செய்ய போறேன், அவங்கள்ட்ட போர் செய்ய போறேன், என்னுடைய தலை வெட்டப்படும் வரை நான் போர் செய்வேன். ஏன்னா உஸ்மான் கொல்லப்பட்டார். அதனால சஹாபாக்கள் செய்யறாங்க, எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, ஒப்பந்தம் செய்யறாங்க. இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா பொருத்தி கொண்டதாக சொல்றான் குர்ஆன்ல. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள் செய்தி அது வதந்தி, கொல்லப்படல, அவங்க மீண்டும் வந்துடுறாங்க. மீண்டும் வந்த பிறகு கடைசியாக என்ன செய்யுது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, போறது நடந்துகிட்டே இருக்கு. கடைசியாக காஃபிர்கள் இருந்து ஒரு கூட்டத்துல சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. சுஹைல் அனுப்புறாங்க, இங்க அனுப்புறாங்க.
நம்ம வந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்க வந்து நம்ம அதன்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஒப்பந்தம் போடுறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க முஸ்லீம்கள் இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, முஸ்லீம்கள் உம்ரா செய்யறதுக்காக இந்த வருடம் செய்யக்கூடாது, அடுத்த வருடம் உங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எழுதப்படுங்க. இரண்டாவதாக, உங்களுக்கு எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு எனக்கும் 10 வருஷத்துக்கு போர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. காஃபிர்கள் ஏத்துக்கிட்டாங்க. மூன்றாவதாக, யாராவது நவுதுபில்லா யாராவது மதீனாவில் இருந்து காஃபிராக மாறி மக்காவிற்கு போனால் அவர்களை நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி மக்காவில் இருந்து யாராவது முஸ்லீமாக மாறி மதீனாவுக்கு வந்தா நீங்க எங்கிட்ட திருப்பி அனுப்பி. இது வந்து என்ன ஒன் சைடான ஒரு ஒப்பந்தம். இதை காஃபிர் சொல்றாங்க. இதை காஃபிர்கள் சொல்றாங்க ஒரு சைடான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யறாங்க? எழுத சொல்றாங்க. எழுதுறதுக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு போட்ட உடனே காஃபிர்கள் சொல்றாங்க, யாரு முகமது? முகமது எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லா யாரு? ரசூலுல்லா தான் ஏத்துக்கிட்டா தான் எங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? இந்த சுஹைல் சொல்றாரு. உடனே செய்யறாங்க, முகமது ரசூலுல்லா வலிச்சுட்டு ஒரு முகமது மட்டும் எழுதுறாங்க. முகமது எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு யாரிடத்திலிருந்து ஒப்பந்தம் எழுதப்படுது? முகமது இப்னு அப்துல்லான்னு எழுதினாங்க. அப்துல்லாவுடைய மகன் முகமதிலிருந்து ஒப்பந்தம் எழுதப்படுகிறது எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. இந்த ஒப்பந்தம் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து மக்காவிலிருந்து இவருடைய மகன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்காங்க சுஹைலே. இந்த சுஹைலுடைய மகன் அபு ஜந்தல் அவர் என்ன இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக சங்கிலியால் கட்டப்பட்டு அவர் என்ன செய்யறாரு? ஓடி வர்றாரு. எப்படியோ தப்பிச்சு வர்றாரு. ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சங்கிலியால் கட்டப்பட்டு வராரு. முஸ்லிம்களே, நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி